இது பார்த்திங்கன்னா போன வீடியோட கண்டினியூ தான். நான் வந்து இப்போ ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். ஒரு ரோலாகவே வந்து வாங்கி வச்சுப்பேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத விட இந்த மாதிரி ரோலாக வாங்கி வைக்கிறப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்பவே டிஃபர் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி ரோலாகவே வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பட்டர்ஃப்ளையோட 4 பாயிண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து ஓட்டுறேன். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எதுவும் தேவையில்ல. இந்த மாதிரி சர்தோசி லைனுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டோன் செயின் அதோட சர்தோசியோட வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபியரும் இல்லை. ஏன்னா நம்ம கேப்குள்ளேயுமே வந்து நிறைய பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரியே இந்த பட்டர்ஃப்ளையோட 4 பாயிண்ட்லேயுமே வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். எங்கேயாவது எடுத்துகிட்டு இருந்தாலும் கரெக்டாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அந்த சென்டரில். இதுக்கு வந்து நான் இந்த பட்டர்ஃப்ளை பிங்க் கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ வந்து பெரிய சைஸ் பீடில் வந்து பிங்க்கும் சின்ன சைஸ் சுகர் பீடில் இருக்கிற பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் விட்டு பெரிய சைஸ் பீடை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து நம்ம ஷாப்லேயே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது இப்போது. ஸோ உங்களுக்கு எந்த கலரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் கேட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போது ஃபுல்லாகவே இந்த பட்டர்ஃப்ளைக்கு பிங்க் தான் வந்து கொடுக்குறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பிங்க்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம பெரிய சைஸ் பீடை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிங்க் கலரில் இருந்த சுகர் பீடை யூஸ் பண்ணி நம்ம கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுவுமே ஸ்டார்டிங்கில் வந்து நூல் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சுகர் பீட்ஸ் கோத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணணும். எந்த ஒரு ஸ்பேஸும் தெரியாத அளவுக்கு நம்ம சுகர் பீடை வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சுகர் பீட் தேவையோ அவ்வளோ தூரம் கோத்துட்டு சென்டர்லையுமே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடாகவே வந்துடும். பாருங்கள், நான் கேப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கோத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளையோட ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பிங்க் கலர் பீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம 4 பார்ட்டுக்குமே வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சென்டரில் இருக்க 4 பாயிண்ட்டுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பிங்க் கலர் பட்டர்ஃப்ளைங்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர்லேயே சீக்வன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு சீக்வன்ஸாக ஆனால் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட கிளிட்டர்னஸ் ரொம்பவே தெளிவாக தெரியும். அதாவது கேப்பே இல்லாத மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு மேலே இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பக்கத்துலேயே நூல் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதோட கிளிட்டர் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு மேலேயே இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லேயர்ஸ்க்குமே தனித்தனியாக தெரியணுன்றதுக்காக இந்த ஆர்டர்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு லைனாக தெரியணும் ஒவ்வொரு லேயரும். ஸோ எந்த ஆர்டரில் வந்து ஒரு ஃபெதருக்கு நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து வரணும். ஸோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்க்கு மேலே இன்னொன்று இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எந்தளவுக்கு ஷைனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதே ஆர்டரில் தான் வந்து நம்ம மற்ற ஃபெதர்ஸ்க்குமே போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பேசிக்கில் இருக்கிறவங்க நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் முடியுதோ அங்கேருந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு வெளியில் வந்து நம்ம நூல் போகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இதை கட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. நான் மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா சென்டரில் வந்து சும்மா இன்விசிபிளாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது நூல் வந்து கட் ஆகாது. இன்கேஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலுமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளைக்கு மேலே அந்த 2 கொம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். இதுக்குமே நான் வந்து இந்த சர்தோசியை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சர்தோசியை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும். இந்த கம்பியை வந்து நம்ம 2 லேயராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொம்பு டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த பிங்க் கலர் பீடும் ஜர்தோசியும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பீடும் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கொம்புக்கு ஜர்தோசி தான் கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த கம்பி மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் வந்து கவர் ஆகலை. பாருங்கள், இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம டைரக்ஷன் கரெக்டாக பார்த்துட்டு இதை நார்மல் ஊசி இருக்குதுல்ல அந்த நீடில் தான் வந்து நான் கோக்குறேன். இந்த ஜர்தோசி வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். ஜர்தோசியோட கம்பி மாதிரி செட் பண்ணியிருக்கோம்ல அதை நார்மல் நீடில் கோத்துட்டு இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைக்கு நம்ம எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாகவே வந்துருச்சு. சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், இது எப்படி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து டைரெக்டாகவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்லேயுமே வந்து நான் டைரக்ஷனை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக லைட்டாக கம்பி மாதிரி இருக்கிறதுனால நம்ம எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் 2மே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து நம்ம பட்டர்ஃப்ளை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது இதை ஃப்ரேம்லேருந்து வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற சிசரில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் இதோட ஷேப்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது கட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த சிசர் யூஸ் பண்ணுவேன். இந்த சிசர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஓரலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம பட்டர்ஃப்ளை. இப்போது பேக் சைடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒருவேளை த்ரெட் எதுவும் கட் ஆகிடுச்சு இல்லை கட் ஆகிடுமோன்ற ஒரு ஃபியர் இருக்குதுன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து கரெக்ட் ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்ச ப்ளவுஸ்க்கு வச்சு காமிக்கிறேன். சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய ப்ளூச்சஸ்லாம் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.